அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லம்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் எல்டி வெங்கடேசன். பள்ளியில் ஆசிரியர் பாடம் கற்பித்தபின் மேற்கொள்ளும் வாசித்தல் பயிற்சி இது. ஆசிரியர் வார்த்தையாக சொல்லும்போது ஏற்படும் இடைவெளியில் சைலன்ஸில் மாணவர்கள் திரும்பச் சொல்லவும். தொடர்ந்து ஒரு பாடப்பகுதியை 3 முறை சொல்லும்படி ஏற்பாடு. அதனை 4 நாட்களுக்கு மேற்கொண்டால் 12 முறை வாசித்த பலன் கிடைக்கும். மாணவர்களின் வாசித்தல் திறன் பன்மடங்கு உயரும். ஒரு ஆசிரியர் குடும்பத்தில் ஒருவராக இருந்து வார்த்தையாக கற்பித்த உணர்வும் பலனும் கிடைக்கும். செல்போனை ஆடியோவுக்கு மட்டும் பயன்படுத்தி புத்தகத்தில் மட்டுமே விரல் வைத்து பயிற்சியை செய்யவும். தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும். பெற்றோர்களுக்கு ஆசிரியர் வாசிக்கும் வார்த்தைக்கு பதில் மாணவர்கள் தவறுதலாக வேறு வார்த்தையை கூறுவார்கள். அதுபோல சம்பந்தம் இல்லாத இடத்தில் விரல் வைப்பார்கள். தவறான பயிற்சி தவறான விளைவுகளையே ஏற்படுத்தும். உடனிருந்து சரி செய்யுங்கள். டவுன்லோட் செய்து பயன்படுத்தினால் விளம்பரம், நெட்வொர்க் பிரச்சனை இருக்காது. 4 நாட்களுக்கு பிறகு தெளிவாக வாசிக்க கற்றபின் இதனை டெலீட் செய்து அடுத்த பாடத்தை லோட் செய்யவும். நீங்கள் பயனடைந்தால் இப்பயிற்சி தேவையான மாணவர்களுக்கு ஷேர் செய்யவும். பின்னர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்தால் தொடர்ந்து எங்களது வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ நீங்கள் முதல் முறையாக வாசிக்க போகிறீங்க. வாசிக்கலாமா? இயல் 1 மொழி கற்றல் நோக்கங்கள். செய்யுளை பிழையின்றி சரியான ஒலிப்புடன் படித்தல். தன் கருத்தை கவிதை மூலம் வெளிப்படுத்த முயலுதல். 2 கருத்துக்களை ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பேசும் திறன் பெறுதல். மரபு என்பதன் பொருளை உணர்ந்து போற்றுதல். மரபின் பல்வேறு வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். பாடல். தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாறும். பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும். நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும். இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன். சொல் பொருள். கனி பழம். நனி மிகுதி. களை கரும்பு. நல்கிய வழங்கிய. பாடல் பொருள். கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்புச் சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின்
சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். ஆசிரியர் குறிப்பு: இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்புரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. கற்பவை கற்றபின் பாடலைச் சரியான உச்சரிப்புடன் படித்துக் காட்டுக. பாடலை உரிய ஓசையுடன் பாடுக. பாரதிதாசன் தமிழை உயிர் என்கிறார். உங்களுக்கு தமிழ் எது போன்றது? கலந்துரையாடுக. மொழி தொடர்பான பாடல்கள் மற்றும் கவிதைகளை படித்து மகிழ்க. அருமையாக வாசிச்சிங்க. இப்போ நம்ம இன்னொரு முறை 2ஆம் முறையும் வாசிப்போமா? இயல் 1 மொழி கற்றல் நோக்கங்கள். செய்யுளை பிழையின்றி சரியான ஒலிப்புடன் படித்தல். தன் கருத்தை கவிதை மூலம் வெளிப்படுத்த முயலுதல். 2 கருத்துக்களை ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பேசும் திறன் பெறுதல். மரபு என்பதன் பொருளை உணர்ந்து போற்றுதல். மரபின் பல்வேறு வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். பாடல் தமிழின் இனிமை
கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன். சொல் பொருள். கனி பழம். நனி மிகுதி. களை கரும்பு. நல்கிய வழங்கிய. பாடல் பொருள். கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்புச் சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். ஆசிரியர் குறிப்பு. இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்புரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. கற்பவை கற்றபின் பாடலைச் சரியான உச்சரிப்புடன் படித்துக் காட்டுக. பாடலை உரிய ஓசையுடன் பாடுக. பாரதிதாசன் தமிழை உயிர்
என்கிறார். உங்களுக்கு தமிழ் எது போன்றது? கலந்துரையாடுக. மொழி தொடர்பான பாடல்கள் மற்றும் கவிதைகளை படித்து மகிழ்க. பாராட்டுக்கள் பாராட்டுக்கள். இன்னும் ஒரே ஒரு முறை வாசிங்க. இயல் 1. மொழி கற்றல் நோக்கங்கள். செய்யுளைப் பிழையின்றி சரியான ஒலிப்புடன் படித்தல். தன் கருத்தை கவிதை மூலம் வெளிப்படுத்த முயலுதல். 2. கருத்துக்களை ஒப்பிட்டும் வேறுபடுத்தியும் பேசும் திறன் பெறுதல். மரபு என்பதன் பொருளை உணர்ந்து போற்றுதல். மரபின் பல்வேறு வகைகளை அறிந்து பயன்படுத்துதல். பாடல். தமிழின் இனிமை கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாறும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன். சொல் பொருள். கனி பழம். நனி மிகுதி. களை கரும்பு. நல்கிய வழங்கிய. பாடல் பொருள். கனியின் சுளையில் உள்ள சுவையும் முற்றிய கரும்புச் சாற்றின் சுவையும் மலரிலிருந்து எடுக்கப்பட்ட தேனின் சுவையும் காய்ச்சிய பாகின் சுவையும் சிறந்த பசு தந்த பாலின் சுவையும் தென்னை மரத்திலிருந்து பெறப்பட்ட குளிர்ந்த இளநீரின் சுவையும் இனிமையானவை. ஆனால் தமிழ் இத்தகைய சுவைகளையும் விட உயர்ந்தது. தமிழோ என் உயிர் போன்றது என்கிறார் பாரதிதாசன். ஆசிரியர் குறிப்பு.
இப்பாடலைப் பாடியவர் பாரதிதாசன். புதுச்சேரியில் பிறந்த இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால் கனக சுப்புரத்தினம் என்ற தம் இயற்பெயரை பாரதிதாசன் என மாற்றி அமைத்துக் கொண்டார். இவர் பாடிய இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலின் முதல் தொகுப்பில் தமிழின் இனிமை என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது. கற்பவை கற்றபின் பாடலைச் சரியான உச்சரிப்புடன் படித்துக் காட்டுக. பாடலை உரிய ஓசையுடன் பாடுக. பாரதிதாசன் தமிழை உயிர் என்கிறார். உங்களுக்கு தமிழ் எது போன்றது? கலந்துரையாடுக. மொழி தொடர்பான பாடல்கள் மற்றும் கவிதைகளை படித்து மகிழ்க.